ஸோ எவ்வளோ பேர் நம்ம சேனல்லேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாம் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து டாம் ஸ்பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீலாவதி அப்புறம் இன்னும் தீபா அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல சுபா அப்புறம் சுபாஷினி 2 பேர் இருக்காங்க. இதில் இவங்க 2 பேரும் டாம் ஸ்பேஸில் இருக்காங்களான்னு தெரில. நம்ம வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அதாவது பாருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கெல்லாம் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு டாம் ஸ்பேஸில் சுபான்றவங்களா சுபாஷினின்றவங்களான்னு தெரில. அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் யார் அதை போட்டிங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டாம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இவங்கெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலோட பேர் அப்புறம் ஜெனி ஃபோக்கஸ் அப்புறம் சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவி ஜோன் இவங்க பேர்லாம் போடும்போது திவ்யாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேரையும் போட்டுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸில் இருக்கவங்களும் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு 4-5 வீக்ஸ் முன்னாடி நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து பேசிடுறேன், மறந்துட்டேன் நான். ஸோ அவங்க சுபான்றவங்களும் சுபாஷினின்றவங்களும் வந்து நம்ம சேனல் பேரை போட்டு இன்னும் கூட 2 சேனல்ஸ் இருக்கோ பேர் போட்டு டாமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நடந்த ஒரு 3 வீக்ஸ் கழித்து இன்னொருத்தங்க வந்து நித்யா மணிவண்ணன் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாம் ஸ்பேஸில் உங்கள் சேனல் பற்றி பேசியிருக்காங்க, யூ ஆர் குட் இன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 4-5 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா டாம் ஸ்பேஸில் அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர், ஜென்ரலாக ஸ்பேஸில் பேசுகிறவங்க ஹோஸ்ட் இருப்பாங்க, கோ ஹோஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீக்கர்ஸும் இருப்பாங்க, லிசனர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர் வந்து உங்களை சொன்னாங்க, உங்கள் சேனல் சொன்னாங்க, நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு வந்து நான் பார்த்தப்போ தெரியல. அது ப்ளஸ் வந்து இவங்க நிறைய டெய்லி பேசுவாங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 2-3 அந்த மாதிரிலாம் கூட அவங்க நைட்டில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்பேஸில் பர்டிகுலராக என்றைக்கு பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்க சொன்னோன்னே நான் வந்துட்டு அப்போ பார்த்தப்போ அந்த அஞ்சலி அப்படின்றவங்க வந்து அன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அப்போ வந்து அது சொல்லியிருக்காங்க போல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இது பார்த்தேன் நான். என்னதுன்னா அஞ்சலின்னு ஒருத்தவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதோ ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறம் வந்து நான் கூட வந்து ஷோ பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி வந்து லைவ் பார்க்கறது இல்லை, 1 hour கூட பார்க்கறது இல்லை, இந்த ஸ்பேஸ்லையோ யூடியூப்லையோ சும்மா வர கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, ஸ்பேஸில் உங்க கூட பேசுறதா அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் நான் யூடியூபர்ஸ் ரொம்ப சின்ன யூடியூபர்ஸ் ஒரு சிலர் அவங்க வந்து ஆத்தென்டிக்காகவும் ஹானஸ்டாகவும் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே யூஎஸ்ஏலேருந்து ஒரு லேடி பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுங்க வந்து சேனல் பேர் சொல்லலை. ஸோ யுவசேன்னு சொல்லி சின்ன சேனல்னு சொல்லும் போது அது நம்ம சேனலில் நான் தனியாக அது பண்ணியிருந்தா கூட அது நம்மளை சொல்கிறாங்களா இல்லையான்றது நான் யோசிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் நம்மளை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து அதை நான் சொன்னேன் நித்யா மதிவண்ணன் சம்திங் அவங்க வந்து சாரி நான் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. ஆனால் நித்யான்னு மட்டும் ஃபஸ்ட்டு நேம் இருந்தது. அவங்க வந்துட்டு அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது இன்னொருத்தங்களுக்கு அது தோணி இருக்குது நம்ம சேனலில் தான் சொல்லியிருக்காங்கன்னு. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ண சுபாஷினி கமெண்ட்ஸ் பண்ணவங்க, அப்புறம் அஞ்சலி அவங்க பேசினவங்க, அப்புறம் டாம் ஸ்பேஸில் வந்து பேசுகிற மற்ற ஸ்பீக்கர்ஸ் பாருக்கான சப்போர்ட் அவங்க கொடுத்த விதம், அவங்க போட்டது தான் அந்த ஹேஷ்டேக் ரிவோக் ரெட் கார்டு போட்டது, ஹேஷ்டேக் ரியல் வின்னர் போட்டது, ஓஜி பிளேயர் போட்டது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து டாம் ஸ்பேஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல என்னோட சேனல் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதுக்கு அஞ்சலிக்கும் சரி, அதை எனக்கு தெரியப்படுத்தின நித்யாக்கும் சரி, நம்ம சேனல் அந்த வீடியோஸை ஷேர் பண்ண சுபா அவங்களுக்கும் சரி, இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ பாரு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் நான் பாரு மாதிரி ஒரு பிரேவ் கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணதில் எனக்குமே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் மீட் நடக்குது, அதுவும் ரேலி நடக்குது அப்படின்னும் போது ஜென்ரலாக ஃபேன்ஸ் மீட்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சுட்டு 4 பேரை வச்சுட்டு கொஸ்டின் கேட்கறது பண்ணுறது அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டில் அவ்வளோ க்ரௌடு வந்ததாகட்டும். ஸோ அது முடியாமல் இன்னொரு நாள் இப்போ ரேலியாகவே வரப்போகுது. அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்துட்டு எப்படி ஒரு கார்லேயோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க ஏதோ ஒரு வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க, ஷேக்கன் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் பார்த்து நம்ம சென்னையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பால்கன்லேருந்து கூட ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து அவங்கள பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் சார்பாக யார் அங்கே போனாலும் பார்க் ஷேக்கன் பண்ணிவிட்டு ஒரு கங்க்ராட் சொல்லிட்டு ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருதீன் ஃபேன்ஸ் மீட்லேயும் இன்னொன்று நடந்துச்சுன்னா நான் சொல்ல மாதிரி அவங்க அம்மாவும் பேசியிருக்காங்க. போத்தன் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாரு கமருதீன் 2 பேருமே ஸ்டேஜுக்கு வந்தோடனே அந்த மாலை கொடுத்து 2 பேருமே கௌரவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாலை வந்து மாற்றிக்கணும் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இடம் சொல்லியிருக்காங்க போல. உடனே பாரு நோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போத்தன் வந்து கமருதீனுக்கும் இன்னொருத்தர் வந்து பாருவுக்கும் போட்டிருக்காங்க அந்த மாலையை. அதுதான் நீங்கள் சோஷியல் மீடியா கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் பண்ணி வைக்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு டீப்பாக அவங்க லவ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நான் கூட என்னோட வீடியோஸில் நிறைய இடத்துல கமருதீன் வந்து எனக்கு பிடிக்கல கேமில், கமருதீன் அவர் வந்து உண்மையாக இருக்கார் அவர் லவ்வில் அப்படிங்கிற தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னோட ஒப்பீனியனுமே என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து பாரு ஃபேன்ஸும் பார்ப்பீங்க, கமருதீன் ஃபேன்ஸும் பார்ப்பீங்க. ஏன்னா நான் பாருதீன் அப்படின்னு தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கமரு வந்து இந்த இடத்துல அவர் நான் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, அவர் உள்ளே இருக்கும்போது ஒரு பேக்வேர்ட் திங்கிங்கில் தான் பேசியிருப்பார். பெண் புத்தி நான் உன்னை விட பெரியவன், நான் சொல்கிறேன் கேளு, நான் ஆம்பளை, நீ எப்பயுமே பெண் புத்தி வாய் உடைச்சிருவேன் அப்படிலாம் பேசின விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னை பேம்பரிங் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும், அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. பட் ஆனால் பாரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க கேர்ள்ஸ் வந்து பாசத்தையும் காட்டுவாங்க, அதே சமயத்தில் கோவத்தையும் வெளிப்படையாக காட்டுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட கன்னிங்னஸ் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லும்போது, ஸோ அவளோட கோவத்தையும் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவரும் ரொம்ப கோவப்படுவாருன்னும் போது 2 பேருக்குமான விஷயங்களில் ஒரு புரிதல் 2 பேருக்குமே வரணும் அப்படின்னும் போது பாரு கேமோட சேர்த்து அந்த லவ் விஷயங்களையும் பண்ணா. ஆனால் கமருதீன் லவ்வையும் கேமையும் 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணார் அப்படிங்கிறதான் எனக்கு இப்போ கமருதீன் மேலே இருந்த கோவம். பட் ஆனால் அவர் இப்போ வெளில வந்து நான் சொன்னதான் அவரும் சொல்லியிருக்காரு. உள்ளே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பேம்பரிங் பண்ணுற பொண்ணா, அம்மா மாதிரி பார்த்துக்கிற பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் அதோடு சேர்த்து அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு யோசிச்சா சிங்கம் மாதிரி வேணும் பொண்ணு, தைரியமாக இருக்கிற பொண்ணு வேணும், கட்ஸோடு இருக்கிற பொண்ணு வேணும்னு சொல்லும்போது ஆப்வியஸாக பார்வை தான் மீன் பண்ணுறாரு இன்டெரக்டாக அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு புரியுதுன்னும் போது, ஸோ ஓகே அவரோட தாட்ஸ்லையும் சேஞ்ச் வந்திருக்கு. அவரும் பார்வோட அந்த ஒரு போல்ட்னஸ்ஸாக அந்த ஒரு பிரேவ்னஸ்ஸாக அக்செப்ட் பண்ண மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லும்போது இது போதும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும். பழைய பஞ்சாங்கமாக பேக்வேர்ட் திங்கிங்காக இருக்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயமா இருந்தது. இப்போ அவர் அதை மாற்றிக்கிட்டாரு. பாரு அப்படியே அவளுக்கான விஷயங்களோடய ஏற்றுக்க தயாராக இருக்காருன்னா கமருதீனுக்கு கோவம் வரும்ன்றதும் பாருக்கு தெரியணும் போது அதை எல்லா இடத்துலையும் பாரு கண்ட்ரோல் பண்ண தான், அது முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ண தான் அவளும் ட்ரை பண்ணியிருப்பானும் போது கேமையும் லவ்வையும் சேர்ந்து அவங்க பண்ணுறது தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸான விஷயங்களாக இருந்தது. இப்போ வந்து கேம் விட்டு வெளில வந்து அவங்க லைஃப்க்கான விஷயங்களை தான் அவங்க டிசைட் பண்ணணும் போது அதை 2 பேரும் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக நம்பணும். இல்லை அவங்க லைஃப் வந்து அமித் பாவனி அவருக்கு பாரு சொன்ன மாதிரி தான் அமித் பாவனி மாதிரி 2 பேருமே மேரேஜ் பண்ணி பிக் பாஸ் கப்புலாக அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் சொசைட்டியில் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமே. இந்த இடத்துல வந்து இப்போ பாருவோட அம்மாவும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு